Hello friends, welcome back to How to Videos. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Nokia 130 Express. So இந்த மொபைல் வந்து இருக்கு. So நீங்க under 2000 குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான Nokia மொபைல் வாங்குறீங்க அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆப்ஷனா இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So guys வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். குயிக் லுக் வந்து பார்த்தரலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Nokia 130 மியூசிக் வர்ற பாக்ஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நமக்கு இந்த நோக்கியாவோட பாக்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீலை வந்து பிரேக் பண்ணலாம். சீலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்து நமக்கு ஒரு சின்ன பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல்னா நமக்கு வந்துட்டு மொபைல் வந்து இருக்குது. ஓகே, Nokia 130 மியூசிக்கோட க்ளோசர் லுக். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி Nokia மொபைல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பாங்க. அதை கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம், இது கொஞ்சம் ஹைட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அதோடு சேர்ந்து திக்னஸும் வந்து பாருங்களேன், திக்னஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து ரேப் பண்ணலாம். வாவ், ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆன் ஆகாது. ஸோ ஏன்னா வந்து பேட்ரி வந்து இல்லை. ஸோ பேட்ரி எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாக்ஸோட க்ளோசர் லுக்கில் வந்து பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.9 சென்டிமீட்டர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பவர்ஃபுல் லவுட் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் SD கார்டு வந்து இதில் போட்டுக்க முடியும். தென் FM ரேடியோ சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் லாங்கர் டாக் ஸ்டாண்ட் பை டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோட சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து வெளியே எடுக்கும்போது நம்ம சார்ஜர் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எந்த ஃபோன்லையும் நம்ம இந்த மாதிரிலாம் பார்க்கறது கிடையாது. பட் இந்த பேசிக்கான மொபைல்ஸில் வந்து இயர்ஃபோன் கொடுக்குறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இருக்குது. ஓகே, பேட்ரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை பேக் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கில் வந்து பாருங்கள், உங்களால் 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். சிம் 1, சிம் 2. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் மேலே நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் பேட்டரி ப்ளக் பண்ணிடலாம். தென் க்ளோஸ். நோக்கியா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா Nokia மொபைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட்டான கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைப் பண்ண நல்லாவே கிளிக்கியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே. ஸோ கலர் டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் லைட்டோட வந்து இருக்குது. மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ப்ளைனாக வந்து இருக்குது. ஸோ இந்த பக்கம் சைட்லேயும் நமக்கு வந்து ப்ளைனாக இருக்குது. கீழே நமக்கு வந்து சின்னதாக ஒரு மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் சைடில் நமக்கு டிசைன் வந்து ஒரு நாள் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப்பி மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பீக்கர் கில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் வந்து இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட் வந்து எனேபிள் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் எரியுது. ஜஸ்ட்டு ஃப்ளாஷ் ஆஃப். ஓகே, ஃப்ளாஷ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து நோக்கியாவோட பிராண்டிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, Nokia 130 மியூசிக்கோட அந்த மெனூஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு க்ளோசர் லுக். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் வந்து இருக்குது. தென் அலாரம் கிளாக், FM ரேடியோ வந்து இருக்குது. மியூசிக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜஸ், கேலண்டர், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறது, கால்குலேட்டர், அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜர், தென் வாய்ஸ் ரெக்கார்டர், உங்களுக்கு வந்து ஸ்னேக் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபன் ஜோன், தென் அதுக்கப்புறம் ரேசிங் அட்டாக். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கேம்ஸ் தான். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எஸ்கேப், அதுக்கப்புறம் ஃபுட்பால் ட்ராஃபி. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மொபைல்லேருந்து காசு வந்து போயிடும். இதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். பை பே 3 ஃபார் ஃப்ரீ ட்ரையல்ஸ் லெஃப்ட். ஓ நோ.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து குடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஸ்டாண்ட் பை வந்து இருக்கும். நீங்க ஒரு டைம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் வந்து இருக்கும். பேட்டரி லைஃப் பத்தி நம்ம பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். செட்டிங்ஸ்ல நமக்கு வந்துட்டு டோன் செட்டிங், ரிங் டோன். ஸோ ரிங் டோன் வந்து வால்யூம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ உங்க மைக் கிட்ட வச்சு காட்டுனேன். உங்களுக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து கேட்டிருப்பீங்க. சவுண்ட் உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. கொஞ்சம் லவுடாவே இருக்கு. ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்பிரஸ் மியூசிக் குடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீக்கர் வந்து நல்லாவே சூப்பராவே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. மைக் கிட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிங் டோன்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. நல்லா டீசென்ட்டாவே இருக்கு. கொஞ்சம் லவுடாவும் இருக்கு. சப்போஸ் நம்ம மொபைல் கொஞ்சம் தூரமா இருந்தா கூட நமக்கு நல்லாவே கேட்கும். ஸோ நீங்க கொஞ்சம் சவுண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கிற மாரி மொபைல் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம செக் பண்ணி பார்க்கலாம். 130 மியூசிக் இது. ஓகே. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நெறைய மொபைல்ல வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல்ல மோஸ்ட் ஆஃப் இதில ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேயே இருக்காது. பட் இதில வந்து இருக்கு. இப்போ மொபைல் வந்து லாக் பண்ணா தெரியும். பவர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பட்டன் செலக்ட் பண்ணா நமக்கு வந்து லாக் ஆயிரும். ஸோ இப்போ இந்த மொபைல் வந்து பாருங்க நமக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிருது. ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாரி நமக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல்லலாம் இல்ல. நமக்கு தனியா ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹோம் பட்டன் லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த மியூசிக் பிளேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மெமரி கார்டு வந்து இல்ல. தென் அதுக்கப்புறம் இங்க டபுள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாஷ் லைட் தெரியும். ஸோ உங்களுக்கு மேல இருக்கிற பட்டன். ஸோ நீங்க மறுபடியும் ஆஃப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் ஆன் மேல இருக்கிற பட்டன். ஓகே. ஸோ இந்த மாதிரி சில கெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்படியே ஒரு குயிக் லுக் வந்து பார்த்துருந்தோம். இந்த மொபைல் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சிம் வந்து போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் SD கார்டு சப்போர்ட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து கொஞ்சம் லாங்கா லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம முதல்ல இந்த கம்பேரிசன் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பட்டன்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாவே குடுத்துருக்காங்க. நல்லா கிளிக்கியா வந்து இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸ்பிரஸ் மியூசிக். ஸோ கொஞ்சம் ஸ்பீக்கர் வந்து பார்த்தா கொஞ்சம் லவுடான ஸ்பீக்கர் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த கால் வர்றது, அதுக்கப்புறம் மெசேஜ் வர டோன், ஸோ இதெல்லாமே கொஞ்சம் லவுடா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி இந்த மொபைல் வந்து பார்த்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே. ஃபைனலா ஒரு பிரைசிங் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1850 வந்து அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம கிட்ட கோல்டு கலர். பட் இதுலயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது உங்களுக்கு கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல மட்டும் தான் இப்போதைக்கு ஸ்டாக்ல இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல வந்து பார்த்தா ஸ்டாக்ல இல்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஸ்டாக்கிங்ல வந்து இருக்கலாம். ஸோ இதோட பிரைஸ் இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1910 கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ரூ. 1850 வந்து வாங்கியிருந்தோம். பட் இப்போ ரூ. 1910 வந்து போயிட்டு இருக்கு. ஃபிளிப்கார்ட்ல நமக்கு எல்லா மாடலும் வந்து இருக்கு. எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவுட்ல தான் இருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமேசான்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ ஒரு அண்டர் 2000 குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். பெரிய பிரச்சனை வந்து எதுவுமே இல்ல. இன்னும் வந்து பிரைஸ் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து நோக்கியாவோட 105 வந்து இருக்கு. ஸோ நோக்கியா 105 கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மொபைல் இருக்கு. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 999 வந்து சேல் பண்றாங்க. தென் இந்த நோக்கியா 105லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூ எடிஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UPI பேமெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி அதோட பிரைசிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1300 வந்து சேல் பண்றாங்க. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1300 அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல என்னால வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1500 மேல ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா இந்த நோக்கியா 130 எக்ஸ்பிரஸ் மியூசிக் கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கஸ் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.